விருச்சிக ராசி நேயர்களே, வருகின்ற சனி பெயர்ச்சி இப்போ வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி காத்தால சனி பெயர்ச்சி ஆக போகுது. அந்த சனி பெயர்ச்சி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் பார்த்துட்டே வர்றோம். அதில் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ விருச்சிக ராசிக்கு வந்து சனி வந்து எப்படின்னா 3ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி அவர் வர்றார். அதாவது உங்கள் ராசிக்கு விருச்சிகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம், தனுசு, மகரம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அது மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி அவர். அதுதான் நான் சொல்கிறது. 3ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி இதுதான் சில பேருக்கு புரியாது. இதெல்லாம் ஜோதிட ரீதியான ஒரு இதுதான். அது தெரிகிற மாதிரி நாங்கள் பொதுவாக நல்லா தான் சொல்கிறோம். இந்த 3ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு வந்து இப்போ 5ல் சஞ்சாரம் பண்ண போகிறார். விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானமான 5ஆம் இடத்தில் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார் மீனத்தில். இப்போ வந்து இந்த சனி பயிற்சிங்கிறது எப்படின்னா 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு ராசிக்கே வரும். ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ராசியில் வந்தாருன்னா 2.5 வருஷம் அதில் ட்ராவல்ஸ் பண்ணும். ஒரு இப்போ தனுசில் வர்றாருன்னா தனுசில் 2 வருஷம் இருப்பார். அடுத்து மேஷத்தில் 2 வருஷம் இருப்பார். இப்படியே பார்க்க போனால் நம்ம ராசிக்கு வந்து 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சனியே வருவார். அந்த மாதிரி வரும்போது ஒரு நல்லது கெட்டது நம்மளுக்கு சேர்ந்து, அதாவது 30 வருஷத்தில் வந்து கெட்டு போடணும் கிடையாது. அதாவது பொதுவாக சொல்லுவா பெரியவனா 30 வயதில் வாழ்ந்தவளும் கிடையாது, 30 வயதுக்கு மேல் கெட்டவரும் கிடையாதுன்னு. ஏதாவது ஒரு 30ல் வந்து அவர் வந்து நல்லது பண்ணிடுவார். அந்த மாதிரி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு என்ன அமைப்பு, நம்மளுக்கு என்ன வயசு, அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுறோன்னு அவளுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு வயசு குழந்தையே ஆவலே, இந்த குழந்தைக்கு இன்னும் ஜாதகமே இல்லை. அவனுக்கு வந்து இப்போ 7.5 சனி, அவனுக்கு வந்து இப்போ வந்து ராகுக்கு அது இப்போ இது இருக்குது, பரிகாரம் பண்ணிட்டுன்னு ஓட்டி வர்றாங்க. குழந்தை பிறந்து வருஷமே ஆகலை, அவனுக்கு இன்னும் மொட்டையும் போடல, காதும் குத்தல, ஜாதகமும் இல்லை. அதுக்கு வந்து இந்த மாதிரி யார் பேச்சை கேட்டு வர்றாங்க. அதெல்லாம் ஒரு தவறான வழிகாட்டுதல். அது எப்படி சொல்கிறோம், நம்ம ஜாதகம் எப்போ பேசும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ ஜாதகம் எப்போ எழுதணும் அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் பார்க்காம இதோ சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில அமைப்பு உள்ள ஜாதகங்கள் எப்படி இருக்குன்னா ஆரம்ப ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு 30 வயசு வரைக்கும். அப்புறமேல 30 வயசுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி அந்த 30 வயசில் அவர் கல்யாணமாக இருப்பார். அதாவது இடைவெளிக்கு பின்னுன்னு சொல்கிற முடியா, படம் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும், அப்புறம் நல்லா அந்த மாதிரி 30 வயசுக்கு மேலே சில பேர் நல்லா இருக்கும். சில பேர் சின்ன வயசுலேயே நல்லா வாழ்ந்துருவார். அப்படி எப்படின்னா கஷ்டங்கள் சுகங்கள் எல்லாம் பார்க்காம நல்ல விதமாக வாழ்க்கையை போனதே தெரியாது. 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆனப்போ அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் லைஃப்பில். அவ்வளோ கஷ்டப்படுவார். சின்ன வயசில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோமே, இப்போ இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னா ஒரு 30 எப்படி இருக்கோம்னு அது அடுத்த 30 அப்படியே மாறிடும். அது வந்து பெரிய கிரகமான சனியினுடைய பாதிப்புகள்லாம் இது சில பேருக்கு சொன்னால் தெரியாது, ஆனால் இதெல்லாம் உண்டு. அதனால் ஒரு பெரிய கிரகங்கள் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகள் தலைகீழாக மாறும். அப்படி இருக்கும்போது இந்த துளாராசி நேயர்களுக்கு சனி வந்து 5 பாக்கியஸ்தானத்தில் போகிறாரு. 5ங்கிறது என்ன, பொதுவாக பாக்கியஸ்தானம், குழந்தை பேர், இதெல்லாம் சொல்கிற இடம் தான் 5ஆம் இடம். அதனால் இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பொதுவாக இந்த விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் பார்வையாக, அதாவது 3ன்னு சொல்ல முடியாது, 3, 7, 10ஆம் பார்வை, இந்த 3 பார்வை சனி பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் பார்வையாக உங்கள் நேர் 7, அதாவது ஞாபகம் வச்சிங்க, விருச்சிக ராசிக்கு நேர் 7 சுக்கிரனை பார்ப்பார். 3ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்ப்பார். 10ஆம் பார்வையாக நேராக உங்களுக்கு வந்து உங்கள் 2 குடும்பஸ்தானம்னு சொல்கிற முடியா தனுர் வீட்டுக்கு பார்ப்பார். விருச்சிக ராசி ஆத்மகள் ஞாபகத்தை வச்சுக்கணும். உங்களுக்கு 5ஆம் இடத்த சனி சென்றாலும் 3ஆம் பார்வையாக உங்களுக்கு சுக்கிரனை பார்ப்பார், ரிஷபராசியை பார்ப்பார். 10ஆம் பார்வையாக தனுராசியை பார்ப்பார். அப்போ 3ங்கிறது வெற்றி ஸ்தானம், 10ஆம்ங்கிறது தொழில் ஸ்தானம். இந்த மாதிரி இருக்கிறச்ச ஒரு அமைப்பு உள்ளது. அதே மாதிரி விருச்சிக ராசி குடும்பஸ்தானமும் ஆகிடும். அதனால் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. 5ல் போகிறாரு, இந்த மாதிரி பலன் கொடுக்கும், அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு. 3ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, 7ஆம் பார்வை இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம ராசிக்கு எந்த இடத்துல போய் உட்கார்றாரு அதுவும் பார்க்கணும். அதனால் எடுத்தவுடனே கெடுதல் பண்ணிட மாட்டார்.
எல்லாம் அதான் பயப்படுறாங்க. என்னமோ பெரிய கிரகம் அவர வில்லன மாரி பார்க்குறாங்க. சனி ஒரு வில்லன் மாரி பார்க்குறாங்க. நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டத்த குடுத்துருவார். நம்மளுக்கு வந்து மேல மேல சோதனை பண்ணுவார். என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உங்கள் ராசிக்கு தகுந்த மாரி தான் அமைப்புகள தான் குடுக்கும். எந்த ஒரு கிரகமும், எந்த ஒரு தெய்வமும் எல்லாரையும் வாழ வைக்க தான் இருக்குது. அந்த மாரி இருக்கும்போது, விருச்சிக ராசிக்கு மட்டும் இல்ல, எல்லா ராசிக்காரங்களும் சொல்றேன். இந்த அமைப்புகள் வரும்போது, 1 மாதம் நமக்கு கஷ்டம் குடுக்கும். கொஞ்சம் பண வருவாய், தொழில் ஸ்தானத்தில உடம்பு சரியில்லாம அப்படி இருக்கும். அடுத்த மாதம் எழுந்திரிச்சு ஓடிட்டே இருப்போம். உடனடியா சம்பாதிச்சுருவோம். அதாவது இந்த மாதம் வேலையே வந்திருக்காது. அடுத்த மாதம் சேர்ந்து வேலை வரும். இந்த மாரி நல்லது, கெட்டது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அதுதான் இந்த சனியினுடைய வேலை. ஒரே சரியும் படுக்கப்பட்டு வர மாட்டாரு, ஒரே சரியும் ஓட விட்டு வர மாட்டாரு. பார்த்து பார்த்து செய்வாரு. நீதிமான்னு பேர் அவருக்கு. நீதிமான் சனிக்காரனுக்கு சனி வந்து மந்தக்காரகன், நீதிமான் இந்த மாரி நெறைய பேர் இருக்கு. நம்ம செஞ்ச பாவ கணக்குகள் தான் அவருக்கு அந்த மாரி தண்டனைலாம் குடுப்பாரு. நம்ம என்னென்ன பாவம் பண்ணியிருக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாரி தண்டனை குடுப்பார். நம்ம எது நல்லது செஞ்சோமோ, அதுக்கு தகுந்த பரிசும் குடுத்துருவார். கெடுத்து கொடுப்பவன். சனி வந்து எப்பவுமே முதல்ல சில ராசிகளுக்கு சுத்தமாவே தரமட்டமா ஆக்கிருவாரு. பின்னையும் புதுசா அவர் வந்து உற்பத்தி பண்ணுவாரு. அந்த மாரியெல்லாம் சில ராசிகளுக்கு நடக்கும். நம்ம பார்த்துருக்கோம். கெடுத்து கொடுப்பவன். சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லை, சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லைம்பாங்க. அதாவது சனி வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா, அது யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுருவாரு. அதே மாரி அது கெடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா, தரமட்டத்தில கொண்டு போய் விட்டுருவாரு. அந்த மாரி அந்த கிரகத்தோட புத்தி, அது மாரி அந்த மாரி நடக்கும். இப்ப விருச்சிக ராசி பொறுத்தவரைக்கும், இந்த சனி பெயர்ச்சி வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? படப்பு எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இந்த மாரி பார்க்கும்போது, இப்ப குடும்பஸ்தானத்தில 10ஆம் பார்வை பார்க்கும்போது, குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்பு மந்தமா இருக்கும். அதாவது படிப்பா ஞாபகம் இல்லாம போயிடும். இந்த சின்ன பசங்கலாம் விட்டுருங்க. 5, 6லாம். பொதுவா இந்த 10வது படிக்கிறோம் இல்லையா? கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்லிட்டு. இந்த 10 +2 வரும்போது தான் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து லைஃப்ல கொஞ்சம் இந்த நல்ல மார்க் எடுக்கும்போது அவங்களால எடுக்க முடியாது. நல்லா படிச்சுட்டே இருந்த குழந்தை கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட்ல வருவா. இப்ப என்ன திடீர்னு இப்படி ஆயிட்டாளே அப்படிம்போம். அதெல்லாம் காரணம் கிடையாது. இந்த மாரி சில ராசிகள் நகரும்போது, அந்த பார்வை எதுல படுதோ அதோட பாதிப்பு கொஞ்சம் காமிக்கும். அதனால விருச்சிக ராசியில பொறந்த குழந்தைங்களுக்கு வந்து 10த் +2 போற குழந்தைங்களும் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். அது வந்து அவங்க மேல தவறே கிடையாது. கிரக சூழ்நிலை தான் காரணம். அது வந்து நீங்க பெத்தவங்கலாம் புரிஞ்சுக்கணும். அந்த மாரி இருக்கிறச்ச மாறி மாறி தான் வரும். அதனால ஒண்ணும் கவலைப்பட வேணாம். விருச்சிக ராசி பொறுத்தவரைக்கும் வருங்காலங்கள் உங்களுக்கு ஏறுமுகமாகவும், தொழில் ரீதியாகவும் நல்லா தான் இருக்கும். ஒரே சரியா கஷ்டமும் வந்துராது. ஒரே சரியா ஆடம்பரமும் வந்துராது. இந்த 2 1/2 வருஷம் எப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நல்ல புத்திகளை குடுப்பார். ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது, அந்த கஷ்டத்தில வந்து நம்மளுக்கு வந்து அனுபவ பாடமா குடுப்பாரு. சனி 7 1/2 வருஷம் ஒருத்தருக்கு முடியாததுன்னா, அவர்ட்ட போய் கேட்டு பாருங்க. நல்ல அனுபவத்தோட பேசுவாரு. இனிமே எப்படி இருக்கணும்? லைஃப்ல எப்படி நடந்துக்கணும்? அவ்வளோதான் அவர் கஷ்டத்த பட்டு அந்த அளவுக்கு கஷ்டம் குடுத்துருப்பாரு. அந்த மாரி சூழ்நிலையில எல்லா ராசிகளுக்கும் உண்டு. மேற்கொண்டு இப்ப உங்க ஜாதகப்படி உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தால், நாம வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து நாங்கள் தெளிவா அட்ரஸும் குடுக்குறோம். ஃபோன் நம்பரு, செல் நம்பர்லாம் குடுத்துட்டே இருக்கோம். நம்ம தனிப்பட்ட முறையில நீங்க நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும், நாங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். இந்த சனி பயிற்சியும், இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லதே செய்யட்டும். மீண்டும் சந்திக்கிறோம். வணக்கம்.